வெல்கம் மக்களே. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சொல்லியா ஆரம்பிக்க மாட்டோம். வேற எப்படி ஆரம்பிப்போம்? இன்னும் வரைக்கும் இன்ட்ரோ தெரியல. சொல்லியா? நானா சொன்னேன் இன்ட்ரோ? நீதானே சொன்னேன். சொல்லு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சுச்சு, வா போவோம். சொல்லு மக்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வெட்டி vlog squad. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரோட்டா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே நாக்குல எச்சு ஊரு. சரியா? அந்த பரோட்டால வந்து இங்க சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பலவிதமான ஐட்டங்கள். அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அதுக்குள்ளேயே வந்து ஐஸ்கிரீம் வச்சு செய்யறது. உங்களுக்கு கேட்கும் போது அது வியர்டா இருக்கலாம், ஆனா அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது அது நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியும். அதை போய் தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஸ்வி ஃபுட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்காண்டி வந்திருக்கோம். இவங்க வந்து சிங்கப்பூர்ல இந்த பரோட்டாக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. நான் முன்னாடி வந்து நிறைய வாட்டி வந்திருக்கேன். இன்னும் அவங்க ஸ்டாண்டர்ட் பழைய மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம போய் தான் பார்க்கணும். கடைசி வரைக்கும் என்ன பரோட்டாலாம் சாப்பிட்டோன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஆன் பண்ணிட்டீல்ல? ஸோ பார்த்துருப்பீங்க வீடியோ பண்ணது, இந்த ரொட்டி அவங்க அது பேர் என்ன பரோட்டா போட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரோல் ஆகுது. திரும்பி அந்த உடனே மொக்க வாங்கிட்டோம். நம்ம விவிஎஸ் மொக்க வாங்கலன்னா என்ன அர்த்தம்? ஐஸ்கிரீம் பரோட்டா கேட்டோம், ஐஸ்கிரீம் பரோட்டா இல்லையா? ஸோ ஐஸ்கிரீம் பரோட்டா முடிஞ்சு போச்சு. அதை டெசர்ட்டா வச்சு முடிக்கலான்னு பார்த்தா வேற ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணணும் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஓரத்துல பாக்குறது இது வந்து சாக்லேட் டிஷ்யூ. அது ஏன் டிஷ்யூனா அப்படி மெல்லிசா இருக்குல்ல, டிஷ்யூ மாதிரி, அதனால அதுக்கு பேரு டிஷ்யூவா. மக்களுக்கு தெரியாதுல்ல. சொல்லு. அதுக்கு மேல சாக்லேட் சாஸ் ஊத்தி அதை அப்படியே ஒளி ஓடுது. நீங்க அதை ஊத்துனதே எங்களுக்கு அவ்வளவு டெம்டிங்கா இருந்துச்சு, பாக்குறதுக்கு அருமையா இருக்கு. ஆமா. ரெண்டாவது, இது வந்து நம்ம ஊர் பேப்பர் தோசை, சீரிஸா அதான் பேரு, சீஸ் பேப்பர் பரோட்டா. அவங்க உள்ள வந்து சீஸ் வச்சு முதல்ல சீஸ் தான் போட்டாங்க, நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கேன். ஸோ அந்த சீஸை போட்டு பேப்பர் மாதிரி சுட்டி கொடுத்துட்டாங்க. இது வந்து பரோட்டா பாம். ஏன் பாம்புன்னு கேட்டீங்கன்னா, இல்ல உண்மையாவே அது வந்து மொத்தமா இருக்கு. இங்க வந்து கொஞ்சம் இதா இருக்கு, ஆனா வந்து மொத்தமா இருக்கு. பிளஸ் வந்து அதுல உள்ளேயே நெய் சேர்த்தாங்கல்ல, பட்டர் கேட்டுருமா? இல்ல எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு டவுட். பட்டரு சீனி, இது வந்து கண்டிப்பா ஒரு உங்களை எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் இது வியர்டா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. எல்லாமே உங்க எல்லாருக்கும் வியர்டா தான் தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டனால ஒன்றும் பெருசா தெரியல. இது வந்து பனானா, இது வந்து லெமன் ஜூஸ். ஐயா ரொம்ப முக்கியம் லெமன் ஜூஸ். இதுக்கு எதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மீன் கறி கொடுத்துருக்காங்களே, எதுக்கு? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் மீன் கறி இல்ல, கோழியானதுனே மீன். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து மீன் கறி கொடுக்கறது தான் வழக்கம். அது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. ஆனா நாங்க வந்து கேட்கல, வேற எதுவும் கேட்கல. ஏன்னா இது எதுக்குமே எனக்கு தெரிஞ்சு இது தேவைப்படாது. எது தேவைப்படாது? கறி தேவைப்படாது. ஏன்? இதை தவிர இது கண்டிப்பா தேவைப்படாது. அதுக்கு ஆல்ரெடி கறி ஊத்திட்டாங்க மேலேயே. தொட்டு திண்டா சூப்பரா இருக்கு. அது வந்து வேற கண்டென்ட், அது வந்து வியர்ட் ஃபுட் கண்டென்ட். சரி, இப்ப எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? பெருசா இருக்குதா? பெருசுல இருந்து ஆரம்பிப்போம். பெருசு லோவர் ஆர்டர்ல தானே வரும். சரி, அதுல இருந்து ஆரம்பிப்போம். வெடிகுண்டுல இருந்து. அதுல அது இனிப்புடா. சாவடிச்சிருவேன் சத்தியமா, இனிப்புடா. ஏன்டா கடுப்ப கிளப்புற? நீ சாப்பிட்டு பாரு. சும்மாவே இருக்க மாட்டியாடா? இனிப்புக்கு எதுக்குடா மீன் கறி? எது இனிப்பு? இது இனிப்பா? இதான் சொல்றியா? பரவாயில்ல விடு, நல்லா தான் இருக்குது. அதுவும் திண்டு பாடுறா, திண்டு பார்த்தா தான் தெரியும். இனிப்புக்கு வந்து மீன் கறி தொட்டு சாப்பிட சொல்றான். நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்ல. என்ன விவிஎஸ் ஆரம்பிச்சதுல இருந்து நீ பார்த்த உருப்படியான வேலையில இது ஒண்ணுதான். சத்தியா எவ்வளவோ செஞ்சிருக்கேன் விவிஎஸ். எனக்கு ஆக்சுவலா இந்த பரோட்டாக்கு மீன் கறி தொட்டு சாப்பிட்றேன் எனக்கு பிடிக்கவே. நம்மலாம் என்னைக்குமே வந்து ஒரு கோழி சால்னாவையோ
அப்படியே நெய்யை எண்ணெய் மிதக்க மிதக்க ஊற்றி சாப்பிடணும். அதான் இளந்தாரி பிள்ளைக்கு அழகு. அந்த மாதிரி சாப்பிட்றதான் எனக்கு பிடிக்கும். ஆனா இங்க வந்து எனக்கு கலப்படம் வந்து சாப்பிடுறது பிடிக்கும். அருமையா இருக்கு. அடிச்சாதானே நல்லா மீன் கறி அருமையா இருக்கு. மக்கள் நீங்க கேட்கலாம், டே 4 பரோட்டா தானா அப்படின்னு. இதுக்கே இப்ப மூச்சு தள்ள போது பாத்துக்கிட்டே இருக்கு. இதுக்கே நாங்க சாப்பிடாம வந்திருக்கோம். ஆமா, இருக்கிற பசிக்கு பாம் வந்து இது வெடிகுண்டு இல்லடா வெறுகுண்டு அப்படிங்கிற மாதிரி உள்ள சர்ன்னு போயிருச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து இதானே இதுவா? வேற எது? சரி போவோம். இதுக்கு சத்தியமா கறி தொட மாட்டேன். தொட்டுதான் செருப்பால் அடிப்பேன். ஓடி போயிரு. தொட்டுதான் பாக்கலாம். ஓடி போயிரு. கொலகுத்தம் ஆயிட போது தொட்டுலாமா? இந்த பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வாழைப்பழம் இருக்கிறது. வாழைப்பழம் அப்படியே உருகி ஒரு சூப்பரான டேஸ்ட். காலம் எப்படி மாறி போச்சு பாருங்க மக்களே. நீங்க வந்து ஆத்தென்டிக் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ஆஃப் சிங்கப்பூர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுல வாயவே திறந்துருக்க மாட்டான். அது அந்த ஐட்டம் பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதால பேசல. இதுனா நம்ம ஐட்டம், இதெல்லாம் அடிச்சு காலி பண்ணலாம். பஞ்சு மாதிரி இருக்கு, பஞ்சு மாதிரி. நம்ம ஐட்டத்துல இவ்வளவு வெரைட்டி வரும்போது இனிப்பையும் உரப்பையும் கலந்து அடிக்க வேண்டியதானே. வியட் ஃபுட்டுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அந்த வியட் ஃபுட்டை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வேளை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு பர்சனலா எப்பயுமே பனானா பரோட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய சாப்பிட்டுருக்கேன், எப்போ கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அவரே வர்ணிச்சுட்டாரு. எப்ப போனாலும் ஒரிஜினல் சாதா பரோட்டா, அதை அடிச்சுக்க முடியாது. தொடு, நீ தொடு, தொட்டுறவா? தொடு, நீ தொட்டு, நீ திங்கணும் இன்னைக்கு. பாருங்க மக்களே, உள்ளக்க வாழைப்பழம் இரியா மேல வந்து மீனானம். ஆனா யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. யாரும் பண்ண மாட்டாங்க. நீ வந்து நீ ட்ரை பண்ணா 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொன்னா கூட யாரும் பண்ண மாட்டாங்க. 2 கொடுத்துருக்காங்க. நான் வேணா ஒண்ணு பண்றேனே, வேஸ்டா சாக்லேட் மட்டும் தான் ஊத்தி இருக்கு. இதை தூக்கி மொத்தமா ஊத்திரு மேல அப்படியே. எனக்கு ஓகே, உனக்கு ஓகேயா? அடுத்தபடியா பேப்பர் தோசைக்கு போவோம். அதை டெசர்ட் மாதிரி கடைசியா அடிப்போம். அப்பளம் மாதிரி அப்படியே உடஞ்சு வருத. இது ஒரு தனி டேஸ்ட். உண்மையிலே தோசை மாதிரி தான் இருக்கு, நெய் தோசை மாதிரி இருக்கு. பாருங்க சீஸ் எப்படி இருக்குன்னு. உண்மையா அவன் சொன்ன மாதிரி நெய் தோசை அப்படியே வலிக்கிட்டு ஓடுது. என்ன, நெய் வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டு, சீஸ் வந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட்டு. அருமையா இருக்குது. இது மாதிரி மற்ற வீடியோவும் பார்த்துருங்க, அப்புறம் வருத்தப்படுது ஏன்டா இதை மிஸ் பண்ணா அப்படின்னு. சொல்ல வேண்டியதுதான். கிரிஞ்ச கட் பண்றீங்களா? சொல்ல வேண்டியதுதான். கிரிஞ்சோ இல்லையோ சொல்றது கடமை. தண்ணியை குடி. பார்த்துக்கிட்டீங்கன்னா 3 ஐட்டத்தை அடிச்சு காலி பண்ணியாச்சு. கோபுரத்தை சாச்சிரு. சாச்சிரவா ஊத்திரவா? அங்க கொண்டு போய் கொட்டிரு குப்பை தொட்டில. எப்படி சாய்க்கிறது? சாய்க்கலாம் முடியாது. டெம்ப்ட் ஆனால் நாங்கள் பொறுப்பில்லை. ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களும் போய் சாப்பிடுங்க. என்ன ஒரு டேஸ்ட். இப்போ மீன் கறியில முக்கி கேமராமேன் உங்களுக்காண்டி சாகசம் பண்ண போறாரு. நான் கண்டிப்பா சாப்பிட மாட்டேன். இல்ல, உண்மையிலேயே வற்புறுத்தி பண்ணதுன்னா நான் பண்ணிடுவேன். பண்றா நீ பண்ணிடவா? பண்றா. எக்ஸ்க்ளூசிவா சாக்லேட் பேப்பர் தோசைய ஆனத்துல முக்கி சாப்பிட போறேன். பாத்துங்க மக்களே. விட்டுறவா? வேணுமா? கருமம். சொல்லு. உண்மையிலே சூப்பரா இருக்குது. அடுத்தபடியாக அதை சாப்பிட்டு பார்த்ததுக்கு எப்படி இருந்துச்சு உங்கள் கருத்து? உண்மையிலேயே அந்த நாய்க்கு கூட பிடிக்கல, பின்னாடி இருந்து குலைக்குது. சொல்ல விடுறா, இது போல ஒரு ஐட்டத்தை நான் சாப்பிட்டதே இல்லை வாழ்க்கையில. என்ன, அவனுக்கு ட்ரை பண்ணணும் அவ்வளவுதானே. பண்ணு, மக்களுக்காக. மக்கள் ஆசைப்படுறாங்க, மக்கள் கேட்டா பண்ணாம இருக்க முடியாதுல்ல.
பண்ணிதான் ஆகணும். எப்படி செம்மையா எப்படி சூப்பரா பேஷ் பேஷ். எனக்கு டிஎம்கே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திட்டினதான் எனக்கு ஞாபகம் வருது. அதே நானே சொல்லிடுவேன், மக்கள் வந்து அப்புறம் என்ன திட்டுவாங்க பாத்துக்க. தயவு செய்து இந்த ஷார்ட்ஸ் இந்த வீடியோல தயவு செய்து இவனை திட்டி கமெண்ட் போடுங்க. என்னை முக்கி சாப்பிட வச்சுட்டான். இந்த ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுவானுங்க பாத்துல. அதே வியர்ட் ஃபுட் காம்பினேஷன் தான். இது அதுல முக்கி சாப்பிடுங்க, இது அதுல போட்டு சாப்பிடுங்க. ஒரு வாட்டியும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போதெல்லாம் இத்தனை ஞாபகம் தானடா வரேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு வாட்டி சாப்பிடும் போது எனக்கு மீன் கறி ஞாபகம் தான் வருது. ஆனா அந்த வார்த்தையை வாயில வந்துச்சு சொல்ல முடியாதுல. கேமரா நீ ஆஃப் பண்ணு, உனக்கு சொல்றேன். அடுத்த வீடியோல கேமராமேன் கட்டோட கிட்டோட வந்தா அதுக்கு காரணம் சொல்லிட்டேன், நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதான். ஆமா, அவர் கட்டோட வந்தா நான் காரணம். நான் வந்து கையில பையோட மாத்திரையோட வந்தேன்னா இவர் தான் காரணம். ஆக்சுவலா நாங்க பிளான் பண்ணது 5. அதுலயே நான் வந்து இவன் யாரா இவன் நம்ம வீடியோ ஆன் பண்ணும்போதே இவனுங்கெல்லாம் வருவானுங்க. நார்மல் பரோட்டா, எக்கு, இந்த கொத்து இதெல்லாம் வந்து நம்ம எப்பயுமே நம்ம சாப்பிட்றதுதான். இங்க வந்து வித்தியாசமா நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இதுக்கு நம்ம வந்தது. அந்த மாதிரி இந்த மாதிரி டிஷ்ஷை நம்ம ட்ரை பண்ணது. 2வது, இவங்க வந்து சிங்கப்பூர்ல பரோட்டாக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அதனாலதான் மெயினா இங்க வந்தோம். அது இன்னொரு பிளேட் எங்கெல்லாம் கேட்காதீங்க, அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு பிளேட்டை முன்னாடியே எடுத்துட்டு போயிட்டாரு. அதனால வந்து ஒரு வழியா அதை முடிச்சாச்சு. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பா வித்தியாசமான பரோட்டாலாம் ட்ரை பண்ணி பாருங்க. கடை பேர் என்னது? தவசியா? அவசியா தவசியா தஸ்வி ஃபுட். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, வித்தியாசமானதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மெயினா டிசப்பாயிண்ட் ஆனது ஐஸ்கிரீம் பரோட்டா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எடுத்தோடனே முடிச்சுட்டு வீடியோ முடிச்சுட்டு வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு நினைச்சா, அப்புறம் பார்த்தா சரி வித்தியாசமானது வச்சிருந்தாங்க. சரி ஓகே பிரச்சனை இல்லை, இதையே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டெசர்ட்டா தான் அந்த சாக்லேட் டிஷ்யூவை ட்ரை பண்ணோம். உண்மையிலேயே 4 பரோட்டாலையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து பனானா தான். எனக்கு வந்து இது சாக்லேட்டு மீன் கறியோட. ஐயோ இன்னும் அதை சொல்லும் போதெல்லாம் வந்து போஸ்ட் டொமேட்டிக் இது மாதிரி இருக்க போஸ்ட் அது என்னமோ ஒரு கருமம். அவ்வளோ கேவலமான ஒரு காம்பினேஷனை இவன் கண்டுபிடிச்சிருக்கான். உண்மையிலே நீங்க போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, அதுக்கப்புறம் கண்டிப்பா பாத்ரூம் போயிருவீங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. பிரமாதமா இருக்குமா. ஒவ்வொரு யூடியூபரும் பெரிய ஆள் ஆகுறதுக்கு காரணம் நீங்க அவன் கோல்டு பட்டன் டைமண்ட் பட்டன் அவன் வாங்குறதுக்கு காரணம் சிம்பிளா நீங்க பிரஸ் பண்ற அந்த சிவப்பு சப்ஸ்கிரைப் பட்டன். அதனால அதை மறக்காம பிரஸ் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே அழுத்தி விட்டுருங்க. மற்றது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம. நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா நான் வந்து கீழே அந்த இடத்துல ஸ்கிரீன்ல வந்து பேரை கொடுக்குறேன். வீடியோவோட ஆரம்பத்திலையும் பேர் இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கேன். கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் VVS. ஒரு 2-3 நாள் ஆகுண்ணே, அது இது பண்ணுங்க. அடுத்த ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைச்சாச்சு. ஓகேண்ணே, தேங்க்யூண்ணே.